ஹாய் வேவர்ஸ், வெல்கம் பேக் டு சல்மா எம்ஏ கிச்சன். நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா போட் ஹல்வா சமைக்க போகிறேன். அது வந்து பாதாம் ஹல்வா கூட சொல்லலாம். நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் எல்லாமே ஊற போட்டிருக்கேன். 200 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன், 200 கிராம் வந்து முந்தைய எடுத்திருக்கேன், 100 கிராம் வந்து இந்த பிஸ்தா எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து இது வந்து சுகர் இல்லாத கோவா. இது வந்து நான் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதில் வந்து போடுறது நம்ம வந்து 1/4 கிலோ தான் போடணும். சர்க்கரையும் அப்படி தான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். குங்குமப்பூ பாலில் வந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறமா ஏலக்காய், பால் 1/2 லிட்டர். இப்படி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். முதல்ல வந்து எல்லாமே வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் வந்து நல்லா மெலிசாக மாவு மாதிரி, தோசை மாவு மாதிரி நல்லா வந்து நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சாச்சு எல்லாமே. இப்போ வந்து எப்படி வந்து செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். கனமான வந்து பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா கீழே அடி பிடிக்கும். அதனால் வந்து ஒரு நல்ல இது கனமான பாத்திரம் எடுக்கணும். கொஞ்சம் வந்து நெய் போட்டுக்கலாம். சும்மா வந்து அரை கரண்டி வந்து நெய் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம், பிஸ்தா எல்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம் நெய்யில். நான் வந்து ஏலக்காவும் போட்டு இதில் வந்து நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். ஏலக்காய் பவுட்ரு இருந்தாலும் இதில் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து கொஞ்சம் நல்லா இதாக குக் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா திக்னஸ் வந்த பிறகு கொஞ்சோண்டு வந்து பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், எல்லாம் பால் வந்து போட்டாச்சு, சரியாயிடுச்சு. நான் வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு மேலேயே எடுத்துருக்கேன். எல்லாமே போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா திக்னஸ் வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் கோவா ஆட் பண்ணுறேன். கோவா பால்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோவா ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து கிண்டி விடுங்க. எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். கைவிடாமல் நல்லா கிண்டுங்க. எல்லாம் வந்து இதாகிடுச்சு, கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து முஸ்லீம்ஸ் கல்யாணத்தில் வந்து மாப்பிள்ளைக்கு வைப்பாங்க. இது ரொம்ப வந்து அந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லா, இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் வந்து இது வந்து மாப்பிள்ளைக்கு வைப்பாங்க. இது நானோட சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பசங்களுக்குலாம் கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியான இது ஸ்வீட் இது. இப்போ வந்து நல்லா கொதிக்கும் போது சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வந்து பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக, கம்மி வேணும்னா கம்மியாகவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து கலருக்காக நம்ம வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ இல்லைன்னா கலர் கூட, ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர்லாம் இது குங்குமப்பூவும் நான் கொஞ்சம் வந்து போட்டிருக்கேன். நல்லா கலர் வந்துடுச்சு. கலர் 2 ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஏதாவது நட்ஸ் வந்து நமக்கு எது பிடிக்குதோ அதை வந்து போட்டு ஃப்ரை பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், போட் ஹல்வா வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் கூட வந்து சாப்பிட்லாம். நான் பாருங்கள் எடுத்து சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து நட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எல்லாமே பாதாம், பிஸ்தா எல்லாமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பன்னு. நான் வந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப எம்மையாக இருக்குது. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.